நான் ஒண்ணு கேட்கிறேன், வன்னி இளைஞர்களை ஜாதி வெறி விட்டு தூண்டுகிறீர்களே, அப்படித்தான் உங்களுக்கு ஜாதி மீது அப்படி பற்று என்று இருந்தால், தர்மபுரியிலே மணி என்கிற ஒரு சிறந்த வழக்கறிஞரை வன்னிய குலத்தை சேர்ந்தவரை திமுகவில் நிறுத்துகிறோமே. மணி அவர்கள் உதயம் சொல்லி திமுக இருக்கிறார். ஆனால் நான் வன்னியரை எடுத்து நான் வன்னியை போட்டியிட மாட்டேன் என்று நீ சொல்லியிருந்தால் வன்னிய மக்களுக்காக நீங்க பரிதாபத்தை நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் அந்த வன்னிய சிறந்த வழக்கறிஞராக இந்த மணியை தோற்கடிப்பதற்காக உங்களுடைய மனைவி, என்னுடைய அன்பு சகோதரி சௌமியா அன்புமணியை அங்கே அனுப்பி தோற்கடிக்க நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள். உங்களுடைய முயற்சியை நாங்கள் தோல்வியடித்து மணியை உதயம் சொல்லி வெற்றி பெற வைத்திருக்கிறோமே. அவர் திமுகவில் இருந்த காரணத்தினால் தானே அவர் வெற்றி பெற முடிந்தது. அமைச்சர் எத்திராஜுலு வேல் அவர்களுக்கு மண்டையில முடிதா இல்லைன்னு பார்த்தா மூளையும் இல்லை போல. இந்த காணொலி இணையதளத்தில் பார்க்க நேர்ந்தது. என்ன சொல்றாரு நம்ம வேல் அவர்கள்? வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் சாதி பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். சாதியின் மீது அவ்வளவு பற்று அவர்களுக்கு இருந்தால் நாங்கள் தருமபுரியிலே திமுகவினுடைய வேட்பாளராக வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞரை மணி என்பவரை நாங்கள் போட்டியிட செய்கிறோம். ஒரு வன்னியர் தானே நிற்கிறார் என்பதற்கு மாறாக நாங்கள் நிற்கவில்லை என்று பாமக சொல்லியிருக்க வேண்டும். அதை விடுத்து அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களை நிற்க வச்சதுக்கான காரணம் என்ன? ஒரு வன்னியரை எதிர்த்து வன்னியர் போட்டிடலாமா? இதுதான் உங்களுடைய சமூக பற்றா? இதுதான் உங்களுடைய சமூக பாசமான்னு கேட்கிறார். இல்ல கேவலமா இருக்கு. என்ன ஒரு லாஜிக் இது? நீ சொல்றல்ல, திமுக சொல்றது இல்ல, இப்ப இவரே கடைசியில் சொல்றாரு இந்த காணொலியில, நாங்கள் சௌமியா அன்புமணி அவர்களை வீழ்த்தினோம், உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றார் மணி அவர்கள், எங்களுடைய செல்வாக்குன்னு சொல்றீங்கல்ல. ஏன் அதே தருமபுரி தொகுதியில வன்னியர் அல்லாத ஒருவரை, பட்டியல் சமூகமாக இருக்கட்டும் அல்லது பிரிது ஒரு குறைவான சமூகம் மைனாரிட்டி சமூகமாக இருக்கட்டும், யாரையா கூட்டம் வந்து நிக்க வச்சு ஜெயிச்சு நொட்ட வேண்டியதானே? எதுக்காக வந்து வன்னியர் நிக்க வைக்கிறீங்க? எந்த அடிப்படையில் நிக்க வைக்கிறீங்க? குறிஞ்சிப்பாடியில் ஒரு வன்னியருக்கு பதிலாக வேற ஒருத்தர் நிக்க வைக்க வேண்டியதானே? இன்னும் எண்ணற்ற பல்வேறு பொது தொகுதியில் வன்னியர்கள் அதிகமாக வரக்கூடிய பகுதியில் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவரை நிக்க வச்சு நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டியதானே? இந்த உதயசூரியன் சின்னமே ஒரு வன்னியர் போட்ட பிச்சை, அதை தெரியாம பேசிட்டு இருக்குது இந்த எச்ச. என்ன பேச்சு பேசுறீங்க? ஏதாவது இருக்குதா இல்லையா? அடிப்படை நாகரிகம் இருக்குதா இல்லையா? உங்களுடைய திமுக செல்வாக்கு உயர்ந்து இருந்ததா அங்க யார் நின்றுக்கணும்? வன்னியர் அல்லாத ஒருவர் நின்று இருக்க வேண்டும். அப்படி நிக்க வைக்க முடியாது. வன்னியர் அல்லாத ஒருவர் தருமபுரியிலே நின்றால் தோல்வியை தான் தழுவார் என்பதை அறிந்துதான் மணி அவர்களை வேட்பாளராக நிக்க வச்சிங்க. அங்க விழுந்தது வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்கு தான், வேற வாக்கு கிடையாது. பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒன்றிணைந்து போட்டார்கள். இல்லைன்னா அங்க நக்கிக்கிட்டு போயிருக்க வேண்டியதான். ஏவா வேல் அவர்கள் தேவையில்லாம நிறைய விஷயத்துல பேசிட்டு இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை ஒரு எதிராக இன்னும் பார்க்கவில்லை. அப்படியான ஒரு நோக்கத்தோடு கண்ணோட்டத்தோடு பார்க்க நேர்ந்தால் நடப்பது வேறு. அடுத்த தடவை போட்டி போட்டு பார்த்துருவாங்க நீங்களா நாங்களான்னு. இந்த சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சா பாமக வீழ்த்தி காட்டுங்க.